வணக்கம். ஆயுஷ் ஆரோ சிஸ்டம்ஸ். இது வந்து லொக்கேஷன் வந்து சென்னை ஆரியபுரத்தில் வந்து சென்னை ஆரியபுரம் போட் கிளப் ரோடில் வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பங்களாக்கு வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹோல் பங்களாக்கே யூஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கே வந்து வாட்டரோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டரில் கலரு, ஸ்மெல்லு அண்டு ஃபோமி, இது 3 கம்ப்ளைண்ட்டும் வந்து வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து போர் மோட்டரு. இதுதான் போர் மோட்டர்லேருந்து வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்தது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் சிஸ்டம் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். டிஸ்இன்ஃபெக்டன்ட் சிஸ்டம்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்டர். இந்த இன்ஜெக்டர் மூலமாக வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைடு, அதாவது வந்து என்னென்னா குளோரின் இன்ஜெக்ட் ஆகி வாட்டர் முதல்ல டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணும். டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணனாலே மேக்ஸிமம் இந்த அயன் பாக்டீரியல் கண்டென்ட் இருந்தாலோ இல்லைன்னா வாட்டரில் வந்து உங்களுக்கு கோலி ஃபார்ம் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தாலோ மேக்ஸிமம் இதுலேயே வந்து சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ வாட்டர் வந்து முதல்ல சேஃப் ஆக்கிடணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் சிஸ்டம் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்ஜெக்ட் ஆகி தான் வாட்டர் வந்து பிளெண்டிங் ஆகி கான்டாக்ட் ஆகி தான் வந்து இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஏரேஷன் டேங்க்குக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இந்த சிஸ்டமில் இன்ஜெக்ஷன் ஆகி தான் இந்த போர்லேருந்து ஒரு வாட்டர் இன்ஜெக்ஷன் ஆட் ஆகி தான் வந்து ஏரேஷன் டேங்க்குக்கு வந்து ட்ராவல் ஆகுது. இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 ஃபீட்டு கேப்பில் தான் வந்து நாங்கள் வந்து மேலே பின்னாடி இருக்கிற வந்து ஒரு சின்ன ஒரு காமன் டாய்லெட்டுக்கு மேலே வந்து ஒரு சின்ன டெரஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துலேயே நாங்கள் வந்து லொக்கேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடில் வந்து வழியாக வந்து மேலே வந்து ஒரு சின்ன ஹெட்ரூமுக்கு மேலே தான் வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு 2000 லிட்டர் டேங்க்கு, இதுதான் அந்த ஏரேஷன் டேங்க்கு. இந்த ஏரேஷன் டேங்க்கில் தான் வந்து பிளெண்டிங் கான்டாக்ட் ஆகிக்க வந்து வர்ற வாட்டர் வந்து ஏரேஷன் ப்ராசஸ் வந்து இந்த டேங்க்கில் தான் வந்து நடக்குது. ஸோ வாட்டரோட கலரு, டர்பிடு, ஸ்மெல்லு, ஃபோமி, அப்புறம் அயன் பாக்டீரியல், இது எல்லாமே இந்த வாட்டரில் இருக்குது ஆல்ரெடி. ஸோ ஏரேஷன் ப்ராசஸ் இந்த டேங்க்கில் நடக்கிற மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டேங்க்கில் தான் வந்து ஏரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஏர் வெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இன்செக்ட் உள்ளே போகக்கூடாதுன்றதுனால நெட்டெல்லாம் பேக் பண்ணி தான் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது உள்ள வந்து நீங்களே பாருங்கள், வாட்டரோட கலர் வந்து எப்படி வருதுன்றது பாருங்கள். இதுதான் வந்து ஆக்சுவலி அதோட போர்லேருந்து வர்ற வாட்டர். போர் வாட்டரோட கலர் வந்து பார்த்தாலே தெரியும். ஃபோமிங் நல்லாவே இருக்குது. ஃபோமிங்கு நீங்கள் பார்க்கலாம். இதில் கலரு, ஃபோமிங்கு, ஸ்மெல்லு இருக்குது வாட்டரில். இது பாக்டீரியல் டெஸ்ட்டில் வந்து பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த வாட்டரை வந்து இப்போ ஏரேஷன் ப்ராசஸும் இந்த டேங்க்கில் தான் வந்து நடக்குது. ஸோ வாட்டரில் வந்து சிவேஜ் கான்டாக்டு இல்லைன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற வந்து சோக் பிட்டு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற வந்து ஸ்டாக்னேட்டட் வாட்டரு, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு இல்லைன்னா லேக்கு, பாண்டு, இது மாதிரி நியர்பை உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா வந்து நம்ம பில்டிங் பக்கத்தில் ஸ்டாக்னேட் ஆகிற வாட்டரு, இல்லைன்னா வந்து ஒரு குட்டையோ குளமோ, அது இல்லைன்னா ஒரு ஏரியோ, அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரன்னிங் வாட்டர்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிவேஜ் வாட்டர் ரன்னிங் ஆகிற இடத்துலேருந்து நம்மளுக்கு கான்டாக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரேஷன் டேங்க்லேருந்து ஒரு 1/2 HP மோட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த 1/2 HP செல்ஃப் ப்ரைமிங் மோனோ பிளாக் மோட்டர் வந்து சக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். இங்கே ஏரேஷன் ஆகி அந்த வாட்டரை வந்து இந்த செக்ஷன் பண்ணி இந்த 1/2 HP மோட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்க்கு வந்து பாசிங் பண்ணுது. ஸோ ஓவர்ஃப்ளோ ப்ளஸ் வந்து ஏரேஷன் ட்ரைன் கனெக்ஷனு, இது எல்லாமே வந்து இந்த டேங்க்கில் வந்து எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஓவர்ஃப்ளோ ஆனாலும் பின்னாடி வந்து இது ஆக்சுவலி மேனுவல் சிஸ்டம் தான். மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் சிம்பிளாக கொடுத்துருக்குறது. இந்த 1/2 HP மோனோ பிளாக் தான் வந்து இந்த ஏரேஷன் டேங்க்கில் லேண்ட் ஆகிற வாட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதே லைனில் வந்து அதாவது ஃப்ரண்ட்டு சைட்லேருந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் ஆகி வர்ற வாட்டரை ஒரு லைன்லேயும் இன்கமிங் வாட்டரை கொடுத்துட்டு இந்த ஏரேஷன் டேங்க்லேருந்து அந்த 1/2 HP செல்ஃப் ப்ரைமிங் மூலமாக வந்து திருப்பி அதே லைன்லேயே வந்து ஒரு 6 inches ஹைட்டில் வந்து இன்னொரு பைப் வந்து 2 பைப்பு லேயிங் ஆகிருக்கு இல்லையா, அதில் வந்து கீழே இருக்கிறது வந்து இன்கமிங் வாட்டர்னால் மேலே இருக்கிறது வந்து அங்கே ஏரேஷன் டேங்க்லேருந்து வர வாட்டரு. ஸோ இந்த வாட்டர் வந்து டைரெக்டாக வந்து எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்க்கு போகுது. ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து அயன் ரிமூவல் கம் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஸ்டேஜ் தான் ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து ப்ராசஸ் படி வந்து அடிஷன், ஏரேஷன், ஃபில்ட்ரேஷன் இந்த 3 இங்கே இருக்குது. இது வந்து மேனுவல் அயன் ரிமூவல் கம் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன் தான் இது.
ஸோ இங்கே வந்து அந்த மோனோ பிளாக்லேருந்து வர்ற வாட்டர், அதாவது மோனோ பிளாக் செல்ஃப் லைனிங் ஹெச்பி ட்ரைவ் பண்ணுற வாட்டர் வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமுக்கு வந்து அயன் ரிமூவல் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷனில் ஃபில்டர் ஆகி தான் இங்கே வந்து ஒரு 1000 லிட்டர் டேங்க் வந்து லே பண்ணியிருக்கோம். இந்த 1000 லிட்டர் டேங்க்லேருந்து தான் இந்த ஹோல் பங்களாவுக்கு வந்து யூட்டிலிட்டிக்காக வந்து பாத்ரூமுக்கு, கிச்சனுக்கு, ஸோ வாஷ் பேஷன் எல்லாத்துக்கும் வந்து இந்த வாட்டர் வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த 1000 லிட்டர் டேங்க்லேருந்து தான் ஃபில்டர்டு வாட்டர் ஒரு ப்ரெஷர் பம்ப் மூலமாக வந்து பில்டிங் உள்ளே போகிற மாதிரி ஒரு செட்டப் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்து டைரெக்டாக வந்து சிவேஜோட ஓப்பனில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபில்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முதல்ல நம்ம வந்து ரின்சிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பேக் வாஷ், அதுக்கப்புறம் அகெயின் வந்து ரின்சிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கே நம்ம போவோம். ஸோ வந்து முதல்ல வந்து இப்போ வந்து நம்ம ரின்சிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ரின்சிங் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வந்து ஃபில்டர் மீடியா எல்லாமே நம்ம ஃபில் பண்ண பிறகு ஒரு ரின்சிங் ப்ராசஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபில்டர் மீடியா எல்லாமே வாஷ் ஆகி அந்த ஃபில்டர் மீடியாவில் உள்ள கலரு, அதில் உள்ள டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரின்சிங்கில் வந்துடும். ஸோ ரின்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரின்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து கலர்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ கலரு அந்த டஸ்ட் எல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் பேக் வாஷ், அது கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுவோம். பேக் வாஷ்ன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து நம்ம டவுன் ஃப்ளோ இல்லைனா அப் ஃப்ளோ ப்ராசஸில் நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் எப்படி கொடுக்குறோமோ அந்த ப்ராசஸில் உள்ளே போகும்போது பேக் வாஷில் என்ன ஆகும்னா, ஃபில்டர் பெட் எல்லாமே கொஞ்சம் லூஸ் பண்ணி அந்த ஃபில்டர் பெட்டில் இருக்கிற செடிமெண்ட்டு, டர்பைடு, ஸோ ஸ்லெட்ஜ் மெட்டீரியல்லாம் வந்து பேக் வாஷ் மூலமாக வந்து நம்மளுக்கு ட்ரைனில் வந்துடும். ஸோ ஏற்கனவே ட்ரைனில் வந்ததுனால அதுக்கப்புறம் ஒரு ரின்சிங் கொடுக்கும் போது வந்து மேலும் ஃப்ளஷ் ஆகும். அந்த ஃபில்டர் பெட்டெல்லாம் ஃப்ளஷ் ஆகி இருக்கிற வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸு, டஸ்ட்டு ஃபர்தராக இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த ரின்சிங் ப்ராசஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பேக் வாஷ் அண்ட் ரின்சிங் தான் இதில் வந்து நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் மேனுவலாக பண்ணக்கூடிய ஒரு மெயின்டெனன்ஸ். இதுவே நம்ம வந்து ஒரு ஆட்டோ பேக் வாஷிங் சிஸ்டம் போகிறோம், இல்லைனா வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ஃப்ரம் தி போர்வெல் டு ட்ரீட்டட் வாட்டர் டேங்க் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வேணும்னாலும் அந்த செட்டப்பும் நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி வித் டைம் ப்ரீத்திங், அப்புறம் டைமர் கட் ஆஃப் எல்லாமே கொடுத்து சென்சார் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்சார் இல்லைனா 3 சென்சார் ப்ளேஸ் பண்ணி வித் ஆட்டோமேட்டிக் பேனல் கண்ட்ரோலோடையே நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் தான். மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறோம், எங்களுக்கு மேனுவலே சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா மேனுவலாக கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்னால் நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பேக் வாஷிங் ப்ராசஸ் ரின்சிங் முடிஞ்ச பிறகு பேக் வாஷிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பேக் வாஷில் வந்து கொஞ்சம் வந்து ஃபில்டர் பெட்டெல்லாம் வந்து நல்லா ஃப்ரீ பண்ணணுன்னா கொஞ்சம் ப்ரெஷர் வந்து நார்மலாக ரின்சிங்கில் இருக்கிறதோட பேக் வாஷில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எப்போவுமே ப்ரெஷர் வந்து ஏன்னா லோட் ஆகும்போது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்து வேரி ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டீப் க்ளீன் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து கலர் வந்து நீங்களே பாருங்கள். இது வந்து பேக் வாஷிங் போயிட்டுருக்குது. பேக் வாஷ் ப்ராசஸில் வந்து ஃபில்டர் பெட்டெல்லாம் வந்து க்ளீன் ஆகி அது வெளியில் வந்து உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ட்ரெயின் வாட்டருக்கு வந்து சிவேஜ் காமன், அங்கே ஆல்ரெடி வந்து எல்லா சிவேஜ் வாட்டரும் அதில் போகிறதுனால வந்து அந்த மேனுவல் உள்ளே வந்து ஒரு இன்டெப்த்தை வந்து நம்ம கீழே வந்து டிக்கிங் பண்ணி அந்த சாண்டுக்குள்ளேயே டிக்கிங் பண்ணி கொண்டு வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணி அந்த இதில் போகிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து காமன் சிவேஜ். இந்த பங்களா வீட்லேருந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு காமன் சிவேஜ். ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பேக் வாஷோ ரின்சிங்கோ இது பண்ணாலும் அந்த வேஸ்ட் வாட்டர் அது வழியாக தான் போகணும், அந்த மாதிரி. ஸோ பேக் வாஷிங்கில் வந்து இப்போ இந்த ஃபில்டர் பெட்டெல்லாம் வாஷ் ஆகி கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம பேக் வாஷிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். அது முடிஞ்ச பிறகு நம்ம ரின்சிங் பண்ணுவோம். ரின்சிங் முடிஞ்ச உடனே அகைன் வந்து ஃபில்டருக்கு வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணி ஃபில்டர்டு வாட்டர் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பார்ப்போம். பேக் வாஷிங் முடிஞ்ச உடனே பேக் வாஷில் வந்து என்ன நடக்குதுன்றது இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, வந்து உங்களுக்கு ஃபில்டர் பெட்டெல்லாம் வந்து வாஷ் ஆகி உள்ளே இருக்கிற ஸ்லெட்ஜி செடிமெண்ட் எல்லாமே வந்து ட்ரெயினில் வர ஆரம்பிக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியராக வரும், திருப்பி வந்து திக்காக மாறி வந்து எல்லா செடிமெண்ட்ஸும் வர ஆரம்பித்து கலர் டர்ன் ஆகி திருப்பி நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஸோ பேக் வாஷ் வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம பேக் வாஷில் பண்ணுறது நல்லது. அந்த வாட்டர் நல்லா ஓரளவு பெட்டராக கிளியர் ஆன பிறகு நம்ம அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம ரின்சிங் ப்ராசஸ் பண்ணணும். ரின்சிங் ப்ராசஸ்லையும் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து க்ளவுடியாக வரும், கொஞ்சம் லைட்டாக ஸ்லெட்ஜ் இருக்கும், இல்லைனா அந்த செடிமெண்ட் இருக்கும், அந்த மாதிரி கலர்லாம் வர ஆரம்பிக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு ரின்சிங் வந்து நல்லா ஃப்ரீயாக நல்லா வாட்டர் வந்து நல்லா ஃப்ளோ ஆகி வாட்டர் நல்லா கிளியர் ஆகணும். அந்த கிளியர் ஆன பிறகு தான் அந்த ரின்சிங் ப்ராசஸில் வந்து வாட்டர் வந்து கிளியர் ஆகிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வந்து முன்னாடி இருந்த வாட்டருக்கும் இப்போ ரின்சிங்கில் வர வாட்டரோட குவாலிட்டி நீங்களே பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து கிளியர் ஆகணும். ரின்சிங்கில் வந்து நல்லா கிளியர் ஆனிச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பெட்டெல்லாம் வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு, அகைன் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிடுச்சுன்றதை நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் வந்து பேக் வாஷுக்கு அப்புறம் நம்ம ரின்சிங் பண்ணி ரின்சிங்கோட வாட்டர் குவாலிட்டி இந்த மாதிரி வந்து கிளியராக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நல்லா வந்து உங்களுக்கு ரின்சிங் ப்ராசஸ் நல்லா ஆயிருக்கு, பேக் வாஷுக்கு நல்லா ஆயிருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த ஈவன் நீங்கள் பேக் வாஷ் பண்ணியும் ரின்ஸ் பண்ணியும் வந்து இந்த மாதிரி கிளாரிட்டி வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னா இன்னும் நீங்கள் ஃபர்தராக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட பேக் வாஷ் ரின்சிங்னு சொல்லிட்டு ஒரு 2-3 செட்ஸுக்கு கூட நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுறோன்னா ஒரு 10 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் வாஷிங் ரின்சிங் முடிஞ்ச பிறகு ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷனில் வந்து வாட்டர் வந்துட்டு இருக்குது. ஃபில்ட்ரேஷனில் வந்து வாட்டரோட குவாலிட்டியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாட்டரோட குவாலிட்டி நீங்கள் பாருங்கள். நார்மலான டேங்க்கில் வந்து அதோட கலரு அந்த ஃபோமிங் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ஏரேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் ஏரேஷன் அடுத்த ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் ஆகிற வாட்டரோட குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. ஸோ இந்த வாட்டர் தான் இவங்களுக்கு ஹோல் ஹவுஸுக்கும் வந்து யூசேஜுக்காக போகிற வாட்டரு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே வந்து கம்பேரிட்டிவ்லி எப்படி இருக்குன்றது குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபில்ட்ரேஷன் ஆகிற வாட்டர் இந்த 1000 லிட்டர் டேங்க்கில் வந்து ஃபில் ஆகும். இந்த 1000 லிட்டர் டேங்க்லேருந்து ஒரு ப்ரெஷர் மோட்டர் மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஹவுஸ்குள்ளே போகிற மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இங்கே ஃபில்ட்ரேஷன் ஆகி வர்ற வாட்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வாட்டரோட குவாலிட்டி நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டர் தான் உள்ளே போகுது அவங்களுக்கு யூட்டிலிட்டிக்காக. ஸோ வாட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பிளான் பண்ணணும். வாட்டரில் வந்து மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கலாம், இல்லைன்னா மேஜராக எது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் உங்களை இம்பேக்ட் பண்ணுது, நம்மளுக்கு நம்ம டெய்லி விஷயங்களில் வந்து நம்மளுக்கு எது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும், நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் சொல்யூஷன் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரே வாட்டரில் இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் வரும், கலரு, டர்பிடு, ஸ்மெல்லு, ஹை டிடிஎஸ்ஸு, ஹை ஹார்ட்னஸ்ஸு, இந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டருக்கும் நம்ம என்ன பண்ணணும், இதை மாதிரி ப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம அதை ட்ரீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸோ இல்லைனா வந்து ஒரு சாஃப்ட்னரோ அயன் ரிமூவோ ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டரோ மைக்ரான் ஃபில்ட்ரேஷனோ எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணணும், உங்களுக்கு இண்டிவிஜுவல் டேப்புக்கு இல்லைனா இதுக்கு கொடுக்கணும்னா தாராளமாக கூப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.